தேதி 9/9/2024 தேசிய கட்சியில தமிழ்நாட்டு பிரிவுல 66 மாவட்ட அமைப்பாளர் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 100-150 கோஷ்டி, கொஞ்சம் நஞ்சமில்ல, இந்தியாவிலேயே ரெக்கார்டா தான். தமிழ்நாட்டில் சேர்ந்த தேசிய கட்சி அதோட மாநில தலைவர் லண்டனுக்கு படிக்க போறேன்னாங்க, அனுப்பி விட்டாங்க போய் சேர்ந்துட்டு. போன மக்களவை தேர்தலில் தேசிய தலைமை பெற சொல்லி கோடியோடியும் அண்ணன் அனுப்பிச்சு வச்சாரு. அது அங்கங்க சேஃப்டி பண்றது அது வேற விஷயம். ஆனால் அந்த கட்சிக்கு 1998-99 எம்பிக்கள் இருந்தாங்க, கூட்டணி இருந்தது. அப்பயே எம்பிக்கள் ஜெயிக்கப்பட்டது. அப்போ உள்ள தலைமை மாபெரும் தலைமையான வாஜ்பாய் தலைமையில இருந்தாங்க. 99 ஜெயிச்சாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷங்களாக அந்த ஓட்டு சதவீதம் ஏறி இறங்கிட்டே இருந்தது. இவர் புதுசா பதவிக்கு வந்தவரும் அதை பண்றேன் இதை பண்றேன், நான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருவேன், 2வது பிளேஸ் வந்துருன்னு சொன்னாரு. வாயிலேயே வடை சுட்டாரு. ரிசல்ட் என்னாச்சு? கவுந்த உடனே படிக்கிறதுக்கு அனுப்பியாச்சு. சரி பரவாயில்ல, அவர் சொந்தமா நின்னாருன்னா தனியா சுயேட்சையா கவுன்சிலர் கூட ஆக மாட்டாராம். அந்த அளவு ஓட்டு வராது அவருக்கு. இப்போது உள்ள தேசிய தலைமையை வச்சுதான் அவருக்காக கட்சி கிடையாது. இதுதான் இன்றைய உண்மையான நிலைமை.